அன்பெனும் ஆலமரம் சாய்ந்ததே அருமையா எங்களை விட்டு மறைந்ததே அன்பெனும் ஆலமரம் சாய்ந்ததே அருமையா எங்களை விட்டு மறைந்ததே வாழ்ந்தது போதும் என்று மறைந்தையோ போதும் என்று மறைந்தையோ உறங்கவா மண்ணில் உறங்கவா அன்பெனோ ஆலமரம் சாய்ந்ததே அன்பெனும் ஆலமரம் சாய்ந்ததே அருமையா எங்களை விட்டு மறைந்ததே பூஜைக்கு வந்த சென்னியில் அஞ்சலி உப்பினர் ஒருவா திருப்பெரும் துறைமுறை சிவபெருமானே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியோ எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே 9 வயது பெண்ணாய் இருக்கிற குந்தி தேவி தூர்வாச முனிவருக்கு சிறப்பான முறையிலே பணிவிடை செய்து வருகிறாள். விடியற் காலையிலே எழுந்திருக்கின்றாள். வண்டுகள் போய் மலரின் மீது அமராத முன்னமே அந்த மலர்களை எல்லாம் பறித்து வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடி குருநாதரை எழுப்புகின்றாள். குருநாதருக்கு வெந்நீர் வைத்து கொடுக்கின்றாள், ஆடை எடுத்து கொடுக்கின்றாள், சந்தனம் அரைத்து கொடுக்கின்றாள். சிறப்பான முறையிலே அற்புதமான முறையிலே பணிவிடை செய்து வருகிறாள். ஒவ்வொரு நாளும் இந்த தூர்வாச மகாமுனிவருக்கு அற்புதமான முறையிலே பணிவிடை செய்து வருகிறாள். 9 வயது குந்தி தேவி பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்று சொல்வார்கள். பெண்களுக்கு 7 வகையான பருவம்
பெதும்பை பருவத்தை உடைய பெண் 9 வயது பெண் இந்த குந்தி தேவி அற்புதமாக பணிவிடை செய்து வருகிறாள். தன்னுடைய விளையாட்டுகளை எல்லாம் மறந்தாள். பெண்களுக்கே உரிய விளையாட்டுகளை எல்லாம் மறந்தவளாக இருக்கின்றாளாம். பூப்பந்தாட்டம், கஜக்காய் விளையாடுதல், இப்படி நுண்டி விளையாடுதல் போன்ற பல்வேறு விளையாட்டுகளை எல்லாம் மறந்தவளாக இந்த குந்தி தேவியாகப்பட்டவள் தூர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்து வருகிறாள். கோபமே மிகு முனிவராக விளங்கக்கூடிய இந்த தூர்வாச முனிவருக்கு இந்த பெண் பணிவிடை செய்து வருகிறாளாம். இப்படி ஓராண்டு காலம் சிறப்புடனே பணிவிடை செய்து வருகிறாள். தூர்வாச முனிவர் மகிழ்ச்சி அடைந்தாராம். ஓராண்டு காலம் பணிவிடை செய்த இந்த பெண்ணினுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தன்னுடைய ஞானத்தினாலே பார்க்கின்ற பொழுது இந்த குந்தி தேவி எதிர்காலத்திலே திருமணம் நடந்த பிறகு கணவனோடு சேர்ந்து பிள்ளையை பெறுகின்ற பாக்கியம் இல்லை, குழந்தை பெறுகின்ற பாக்கியம் எனக்கு இல்லையா, கணவனோடு சேர்ந்து குழந்தை பெறுகிற பாக்கியம் இல்லை. ஆகையினாலே இந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்விற்காக பிரதை தன்னை அத்தபோ நிதி வருக என பெரிது வந்து எனது ஏவள் அரிதராது நீ எட்டினை அவனி மேல் யார் வல்லார் தெரிவை கேளென செல்வடுத்தி ஒருவரை தேவரில் யார் யாரை கருதி நீ வர அழைக்கனை அவரவர் கணத்தினின் கரம் சேர்வார். குந்தி, என்னையே மகிழ்ச்சி அடையும்படியாக பணிவிடை செய்தாய் அல்லவா? எதிர்கால வாழ்விலே உன் கணவனோடு சேர்ந்து திருமணம் நடந்த பிறகு பிள்ளையை பெறுகின்ற பாக்கியம் உனக்கு இல்லை. ஆகினாலே உனக்கு நான் மந்திர உபதேசம் செய்கின்றேன். இந்த மந்திரத்தை சொன்னால் தேவர்கள் வருவார்கள். தேவர்கள் மூலியமாக நீ குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்ளலாம். வருகை என பெரிது வந்து எனது ஏவல் அரிதராது நீ எற்றினை அவளி மேல் யார் வல்லார் தெரிவை கேள்யன செவிவடுத்தி ஒருமறை தேவரில் யார் யாரை கருதி நீ வர அழைத்தனை அவரவர் கணத்தினின் கரம் சேர்வார் என்று அந்த தூர்வாச மகாமுனிவர் மந்திர உபதேசம் செய்துவிட்டார். எதிர்கால வாழ்விற்காக குழந்தை பெறுவதற்கான ஒரு வரத்தை கொடுத்து அந்த மந்திரங்களை உபதேசம் செய்துவிட்டு புறப்பட்டார். அவர் வேலை முடிஞ்சு போச்சு, புறப்பட்டார். இவள் எப்படி ஒரு குழந்தை பெற்றெடுத்து வருகிறாள் என்று என் முகத்தில் பார்த்து காரிவிடுவார்களே ராஜா. இதே இடத்திலே உன்னை விட்டு செல்வதா அல்லது என் நாட்டிற்கு எடுத்துக்கொண்டு செல்வதா என்று திக்கற்ற பாவிகளுக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்கள். அந்த தெய்வமும் எனக்கு துணை இல்லாமல் போய்விட்டதடா ராஜா. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே.
மகளே இதயம் துடிக்கிறதே ஒழுங்கினாலும் வேளையில் இன்னும் உன்னை விடுகிறே மகளே 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 நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லானாய் மனம் புல்லாய் போன மனிதர்களாலே கொடுமையை கண்டவன் தன்னையிழந்தான் அதை கோபித்து கடுத்தவன் சொல்லையிழந்தான் கொடுமையை கண்டவன் தன்னையிழந்தான் அதை கோபித்து கடுத்தவன் தன்னையிழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னையிழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னையிழந்தான் எல்லோருக்கும் நல்லவன் தன்னையிழந்தான் கடவுளே கல்லானாய் மனம் புல்லாய் போன மனிதர்களாலே அதை சகித்துக் கொண்டிருந்தவன் பவானி. சதி செயல் செய்தவன் புத்திசாலி. அதை சகித்துக் கொண்டிருந்தவன் பவானி. உண்மையைச் சொன்னவன் அதிகாரம். உண்மையைச் சொன்னவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரோ கடவுளே கல்லானாய் மனம் புல்லாய் போன மனிதர்களாலே என் விதி என் வாழ்வில் விளையாடுகிறது. குருநாதர் கொடுத்த சாபத்தை நினைத்து அழுவதா, பிரிந்து வந்த தாய் தந்தைகளை கண்டு மனமகிழ்வதா? செல்கிறேன். என் மன வருத்தம் தீராதது. தாய் தந்தைகளை கண்டாவது என் மனவேதனை போக்கிக் கொள்கிறேன். அம்மா வருகிறேன் அம்மா. எங்கும் மார்க்கம் இல்லையா இறைவா நீ சொல்லையா சொல்லையா இறைவா நீ சொல்லையா எங்கெங்கும் மார்க்கம் சொல்லையா இறைவா நீ சொல்லையா பொருளே இல்லாக்கு தொல்லையா புது வாழ்வே இல்லையா எங்கோ மார்க்கம் இல்லையா இறைவா நீ சொல்லையா பொருளே இல்லாது சொல்லையா இறைவா நீ சொல்லையா எங்கெங்கும் மார்க்கம் சொல்லையா இறைவா நீ சொல்லையா இறைவா நீ சொல்லையா
கரையாதோ கவலைகள் வாழ்வில் குறையாதோ இருள் வழி ஏறினால் இனியும் நடப்பதோ இனிநிலை மாறாமல் கண் மூடி கிடப்பதோ பொருளை பெற வேண்டி பிறரிடம் சேரே பொய்மை கதை பேசி கையேந்தி இருந்தே கல்மனம் கொஞ்சம் கரையாதோ கவலைகள் வாழில் குறையாதோ மாலை பாட்டினா சுபாங்கி மாலை பாட்டினா சுபாங்கி வைபோக கல்யாணோ சுபாங்கி வைபோக கல்யாணோ முடி கட்ட பண்ணு போட்டு எனக்காக பாடுபட்ட சுவாமி என்னைக்கோ தாய்தானடா சாமி கலவட்ட நல்லிருக்க கலடுக்க நீ நடப்ப எனக்கு நெல்லுச்சோறு தந்திருந்தே நீ தனக்கு கொடுத்த கலவட்ட நெல்லருக்கு கல்கடுக்க நீ கொடுத்தி நெல்லுச்சோறு ஆக்கி வச்சே நீ கொஞ்சம் பாடுபட்டே கண்ணீரை நீ வடிப்ப ஊரப்பட்ட சாமி கும்பிட்ட திரு திரு நீ முடிப்ப என்ன கொஞ்சம் தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம் வீடு வந்தா வாரி அத்து முடிப்ப உத்தமிய நம்மடிக்கணி ஓடாளி தெரியுமாவோ ஒத்த கல்லு உனக்கு தெரியலா அழகிய வச்சியம்மா தந்தவளை நீதாயே கோயிலம்மா பெண்ணவளை நீதாயே கோயிலம்மா யாகத்துக்கு தெய்வம்மா கொடி சொந்தத்து கொட்டை வெட்டி தாராட்டி மொத மொத முத்தமிட்டு முந்தி மொத மொத முத்தமிட்டு முந்தி நாட்ட பண்ணு போட்டு என்ன வளர்த்த யாரே நீதான் சொல்லி தெரியணும்மா அம்மாவோ கோடி சாமி உனக்கு இடாகுமா காலத்துக்கு வறுமையில கலங்கி உள்ளதெல்லாம் சேர்ந்தது உண்டு கடவுளும் சொல்ல ஆகப்பட்ட கதையோ சொல்லாம இவர் சொன்ன அமரமா வளர சுமை வாங்கி கொள்ள போல என் சுமையை வாங்கியிருக்க சோதனைய வேதனைய சுமந்து சுமந்து காலத்துக்கு அப்பம் கூட சங்கமும் பாடுபட்ட கண்ண போட்டு பாடு வைத்த எனக்காக வாங்கியிருந்தா அவற்ற தருணுமா பட்டகடல் உனக்குதான் எப்படி திரும்புமா வாசத்த பட்டியல் போடணுமா ஆகாசம் பத்தாது சத்தியம்மா அம்மா அம்மா அனாதையாயிருந்த என்னை தேரோட்டி தருதலை தாய் தந்தை பேர் தெரியாதவன் பிறப்பறியாதவன் தேர்ப்பாகன் மகனே இந்த உலகம் என்னை
படித்து பேசியது தாயே, நான் குருட்சேத்திர பூமியிலே சாய்ந்து வைந்து விடுவேனானால் ஓடோடி அந்த குருட்சேத்திர பூமிக்கு வந்த என்னை மடி மீது கிடத்தி, மகனே நான் பெற்ற செல்வமே என்று இந்த உலகம் அறியும்படியாக செய்ய வேண்டும் தாயே. இவன் இடுகுலத்தான் அல்ல, இவன் தேரோட்டி கிடையாது, இவன் தேர்ப்பாகன் மகன் கிடையாது, இவன் பாண்டவர்களுக்கு முந்தி பிறந்தவன். குந்தி தேவி பெற்றெடுத்த பிள்ளை என்று இந்த உலகம் என்னை இழிவாக பேசக்கூடாது அம்மா. அம்மா இன்னொருவரும் ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பாக என் தம்பி தர்மனுக்கு தெரியக்கூடாது தாயே. நான் கல் நெஞ்சம் உடையவன் அம்மா. தம்பிமார்கள் என்று தெரிந்தோ நான் சண்டை செய்கிறேன். ஈரநெஞ்சுடைய அந்த தர்மன் ஓடோடி வந்து என் காலில் விழுந்து நாடு நகரம் எனக்கே கொடுப்பான், நான் யாருக்கு கொடுப்பேன்? அந்த துரியோதனுக்கு கொடுத்து விடு, ஏன் கொடுக்க கூடாதா என்று கேட்பார்கள் அம்மா. அவன் கொடுத்த பிச்சையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கொடுத்து அவன் வாழ்ந்ததாக இந்த உலகம் அவனை பேசக்கூடாது தாயே என்று 2 வரங்களை இந்த கர்ணன் தாய்க்கும் கொடுத்தான். நானும் 2 வரங்களை பெற்று தாய் பாசம் பிள்ளை பாசம் பிரிய முடியாமல் பிரிந்தார்கள். வந்த தூது முடிந்தது, சண்டையானது தொடங்கியது. ஆளை மாற்றி அரவான களவழியிட்டு அந்த யுத்த களத்திலே 10வது நாள் சண்டையிலே பீஷ்மாச்சாரி சவசயனத்திலே சாய்ந்து விட, 13வது நாள் சண்டையிலே அபிமன்யின் அதர்மத்தினாலே மாண்டு விட, 14வது நாள் சண்டையிலே அந்த துரியோதனுடைய மைத்துனன் ஜெயத்ரதனை போய் அர்ஜுனன் கொன்றுவிட, 15வது நாள் சண்டையிலே துரோணாச்சாரியாரும் மண்டையிட, 16வது நாள் சண்டையிலே கர்ணன் தோல்வி அடைந்தார். இந்த தோல்விக்கு என்ன காரணம்? என்னை விட்டு பிரிந்த என் மனைவி ஒரு கைத்தாம்பலம் கொடுத்திருந்தால் நான் வெற்றி பெறுவேனே, துரியோதனுக்கு செஞ்சோற்று கடன் தீர்ப்பனே. தோழிமார்களே, நான் சொல்லியதாக என் மனைவியை சந்தித்து கைத்தாம்பலம் பெற்று வாருங்கள். தோழிமார்களை கர்ணன் அனுப்ப, அந்த தோழிமார்களை எல்லாம் இந்த விதர்ப்ப நாட்டு இளவரசி பொன்மாலை பொன்னுரி சுவாங்கி பார்த்தார். அடியை தோழி அடி மானம் கட்டவில்லை. யார் அந்த கர்ணன்? தேர்ப்பாகன் மகன் வளர்ந்தவன், தேரோட்டி மகன் வளர்ந்தவன், அனாதை. அவனை திருமணம் செய்ததே தவறு என்று நான் நினைக்கின்றேன். திருமணம் செய்ததே தவறு என்று நான் கணவர் வாழ்ந்த இடமல்ல அஸ்தினாபுரம். கணவன் இல்லாத போது நமக்கு அடைக்கலம் அங்குதான் செல்ல வேண்டும் என்று அஸ்தினாபுரம் செல்லாதே. துரியோதனன் கொடியவன் என்று நான் சொல்லவில்லை. நானே மாண்டு மடிந்த பிறகு என் தம்பி மட்டும் எப்படி உயிரோடு வாழ முடியும்? அவனுக்கும் மரணம் ஏற்படலாம். ஒருவேளை நீ சென்றால் அவனே இறந்து விட்டார். நீ எதற்கு இங்கு வந்தாய்? என்னை காப்பாற்றும் தெய்வமே கரை சேர்த்து விட்டது. என்னை காப்பாற்ற இனியாளில்லை. உன்னை எப்படி நான் காப்பாற்றுவேன் என்று என் தம்பி உன்னை நிந்திப்பானோ, வாடி என்பானோ, போடி என்பானோ என்று என் மனதில் ஒரு சின்ன ஐயப்பான். தன் நாடா விட்டால் தன் தசையாடு என்று நினைப்பார். பாண்டவரிடத்தில் செல், அவர்கள் நல்லவர்கள், அவர் உன்னை காப்பாற்றுவார். எந்த நேரத்தில் செல்ல வேண்டும் தெரியுமா கண்ணே? நேரத்தில் செல்ல வேண்டும். போர் செய்து பாண்டவரை வென்றியானோ, போர் செய்து பாண்டவரை வென்றியானோ, புகழுடை வருவேனோ வரமாட்டேனோ. தீரமுள்ள காண்டி வண்டடையால் பட்டி சீதறியே பாதரில் விழுந்தினானா. அந்த சூரசேன மகளா சொகுசாய் எடைகின்ற குந்தி தேவி மாரடித்து விழுந்தழுவாளப்போ என்னை மதிகுலத்தான் என்று எவர்களும் அறிவார் கண்ணே. இந்த சிஸ்டத்தை அருமையா ஆண் குழந்தை குந்தி தேவி மணி வயிற்றில் பிறந்த குழந்தை ஆண் குழந்தை.
கவசகுண்டலங்களோடு மாசிலா மணி என்ன திருப்பார் கடல் கடைந்த போது 3 மணி வந்தது. ஒன்று கௌத்துவமணி, மற்றொன்று சூடாமணி, இன்னொன்று சிந்தாமணி. கௌத்துவமணி திருமாலாகிய நான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவன் பணியாற்ற மன்னனும் பணி செய்ய உன்னடி பணிந்தானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து கண்ணா, செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா. இறைவனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது மோட்ச கலசம், அப்பாவுடைய திருவுருவப்படம், காமாட்சி விளக்கோடு ஒரு 9 கற்பூரம், ஒரு 10 அடி 1 5 அடி 1 பூஜை ரூமுக்கு போயிட்டு கற்பூரம் எடுத்து தேங்காய் உடைக்கப்படும். இங்க ஓத்திர வாங்க, இந்த வீட்டு மருமக எடுத்துங்க அந்த காமாட்சி விளக்க. பேரு கர்ணமோட்சம், தெருக்குத்தல கர்ணமோட்சம்னு சொல்லுவாங்க. சொற்பொழிவுல கர்ணன் கண்ட கருட வாகன காட்சி, அவர் காட்சி தரான கருட வாகனத்தை. அந்த கர்ணம் பார்க்கிற மாதிரி ஐயாவுக்கு மோட்சத்தை கொடுக்க போறோம். அதுக்கு கூட்டு பிரார்த்தனை, நீங்க எல்லாரும் ஒன்று கூடி நாங்க எப்ப முடிக்கிறோமோ அது வரையும் நீங்க உட்காந்து தான் இருக்கணும். மத்தியில் வந்துகிறாரு. அந்த சூரிய தேவன் அதிகாலையிலே வெளியே தென்பட்டு வந்தால், ஆகாயத்திலிருந்து அவருடைய வெப்பமானது இந்த புவியின் மீது பட்டால் எங்கள் உடலெல்லாம் சுட்டு எரித்து விடுவார். ஆனால் நீங்கள் இவ்வளவு அருகாமலே என்னிடத்தில் இருக்கின்றீர்கள், எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, என்னால் நம்ப முடியவில்லை. உண்மையிலே நீங்கள் சூரியன் தானா? குந்தி, உண்மைதான், நீ சொல்வது அனைத்தும் உண்மைதான். குந்தி, இந்த மந்திரமாகப்பட்டதோ தூர்வாசர் கொடுத்த மந்திரம். ஆமாம், இந்த மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு குளிர்ச்சியான வடிவத்தோடு நான் வந்திருக்கின்றேன். ஓஹோ, சூரியனை போல் குளிர்ச்சியான வடிவத்தை எடுத்து இப்பொழுது ஆடி பாடி ஆனந்தமாக அங்கதேசம் புறப்பட இருக்கிறார்கள். பொண்ணும் புள்ளியும் வழி கூட்டி அமிச்சாச்சு. கையில முடிஞ்சது கொடுத்துட்டீங்களா? ஆரம்பிக்க போறாங்க அவங்க எல்லாரும். நீங்க போய் பார்த்து தூங்க. சுவாமி, எப்பிறவில் நான் செய்த பாக்கியமோ இப்பிறவில் உங்களை மாலையிடுவதற்கு போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆளில்லாமல் பார்த்து
அப்படிதான் இருக்கணும். இதுக்கெல்லாம் கண்டுக்கூடாது, எப்படி வேணாலும் விழுட்டோம், அது அவரு பார்த்து விரும்புறது. ஆக இந்த கதைக்கு வந்துடும். எல்லாத்துக்கும் சும்மா வேற கதைலாம் பேசி. குந்திகோஜ நாடுன்னு ஒரு நாடு. அந்த நாட்டிலே குந்திகோதராஜனுக்கு ஒரு பெண் குழந்தை, வளர்ப்பு மகள். குழந்தை இல்லாதனால ஒரு பெண் குழந்தை எடுத்துன்னு வந்து வளர்க்குறாரு. அந்த குழந்தைக்கு குந்தின்னு பேர் வச்சார். அந்த குழந்தைக்கு இப்போ 9 வயசு ஆகுது. பெண் குழந்தைக்கு 9 வயசு ஆகுது. குந்திக்கு அவள் அறிவுடைய பெண்ணா, ஆற்றலுடைய பெண்ணு, அழகுடைய பெண்ணு, பொறுமையான பெண்ணா. எப்பவுமே பெண்களுடைய குணம் பொறுமை, சாந்த குணம். இது மோசமாந்திரப்பா அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. பெண்களுடைய குணம் சாந்தமான குணம். இவள் அறிவுடைய பெண்ணா. குந்தியாள் அரும் கலைமகள் புந்திரு புனை கற்பால் அந்திவாய் அருந்தவ பெரும் பொறையினால் வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே தொடங்கி வந்த மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே தொடங்கி வந்த சங்கனாரும் துள்ளுதடி மலையிலே பால் மணக்குது படமணக்குது பறவை கூட வனத்திலே தேன் இருக்குது திரை இருக்குது வேடு வத்தது குளத்திலே குறிஞ்சியிலே பூமலர்த்தி உழுகுதடி குலுகுருக்க கண்டிரணும் பறக்குதடி முன்னாலே மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளிமலை குறிஞ்சியிலே பூமலர்த்தி உழுகுதடி தன்னானே குறுகுறுக்கே வண்டிரண்டோ பறக்குதடி தன்னாலே
என் கண்ணே உனக்கு பாலூட்டி சோறூட்டி சீராட்டி பாராட்டி தாராட்ட வழியில்லையே அந்தோ நான் என்ன செய்வேன்? என் வாழ்வானது இப்படி முடிந்து விட்டதே, ஒரு குழந்தை என் கரத்தில் இருக்கின்றதே என்று நீண்ட நேரமாக அழுதாள். ஐயோ ராஜா, நான் பெற்ற செல்வமே அலைகடல் துரும்பை போல் ஆனதே. என் ஆனந்த வாழ்வு வீண் போனதே. என் ஆனந்த வாழ்வி பறி போனதே. ராஜா, அலைகடலும் துரும்பை போல ஆனதே. ஆனந்த வாழ்வி பறி போனதே. அலைகடல் மேல் துரும்பை போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிப்போனதே. அலைகடல் மேல் துரும்பை போல ஆனந்த வாழ்வி பறி போனதே. போட்டோ ஒன்று வச்சு அவர் கையில தந்து கொடுங்க. இந்த கல்யாணத்தை பார்க்குறவங்களுக்கு, பேர பிள்ளைங்களுக்கோ, கல்யாணம் ஆகாதுக்கிறவங்களுக்கோ அவருடைய அருளினாலே கல்யாணமாகும், குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும். அம்மா ஆளை அப்புறமா கல்யாணம் ஆன பிறகு ஆளை சுத்தலாம். கல்யாணம் ஆன பிறகு தான் ஆளுங்க. பொண்ணு புள்ளியோ ஆளும் சுத்தி ஏய்ப்புவோம். ஏய்ப்பு பாரு உட்கார வச்சு கொடுங்க.